இந்த நாள் நம்ம ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோர் மாங்காவோட பார்ட் 4 தமிழ் எக்ஸ்பிளேஷன் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரும் லைக் பண்ண லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுக்கு மேலே கன்சிஸ்டன்சிக்கு மறுபேராக நம்ம இருப்போம். அதுக்காக நான் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்குறேன். ஒரு அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்திங்கன்னா ஒரு ஹோஸ்ட் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஜாங்கோட டீமன் ட்ராகன் ஹவுண்ட் இருக்கு இல்லையா, அதை ஒரு மூவி யூஸ் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் யானிங்கோட சேபர் டூ டைகருக்கு பயங்கரமான இன்ஜுரியுமே இது பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஜாங்ஜியாவோட அந்த எலைட் டெஸ்ட்ராயர் இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஹவுண்டு, அது ஈஸியாக ஜெயிக்க போகுது போல் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஆளுமே பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அவன் பேர் தான் ஜாங்ஜியாவ். ஃபீனிக்ஸ் அகாடமி இருக்கு இல்லையா, அதோட இயர் 3 வார் டைமர். நீ இன்னும் கண்டினியூ பண்ண விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஈஸியாக ஜெயிக்க போகிறான், அவளோட லக்கு ரொம்பவே பேடாக இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரொம்பவுமே எங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜஸ்மே பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. சரி, எப்படி இருந்தாலும் தோக்க தான் போகிறா அப்படின்னு மாதிரி சொல்லி பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா, நீ உன்னோட தோல்வி ஒத்துக்கிறியா இல்லை சண்டை போட்டு சாக விரும்புறியா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்குறான். அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, இப்போதைக்கு என்னோட சேபர் டூ டைகருமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்ஜுரி ஆயிடுச்சு. நான் வேறு வழி இல்லை, நான் இப்போதைக்கு அந்த லைட்னிங் ரேட், அதாவது நம்ம ரேட் இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்திங்கன்னா அவன் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போன்னு பார்த்து திருப்பி பார்த்திங்கன்னா ஃபயர் ட்ராகன் பிளாஸ்ட்ன்ற ஒரு அட்டாக்கை அந்த ஜாங்ஜியாவோட ஹவுண்ட் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட அவங்க டக்குன்னு சரண்டருன்ற மாதிரி சரண்டர் ஆகிடுறாங்க. டக்குன்னு ஒரு ஷீல்டு பார்த்திங்கன்னா வருது. அது ஆக்சுவலாக ஜட்ஜோட ஹை ரேங்க் கண்ட்ரோல் ஷீல்டு. அதை ஜட்ஜு போட்டு காப்பாற்றி விட்டுறாங்க. அப்போ தான் சரி, ஜாங்ஜியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டாரு, அதுக்கு நம்ம எல்லாருமே கங்க்ராட்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது லைட்னிங் ரேட் மட்டும் தான், இதை வச்சு என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ தான் ஸ்டோர்லேருந்து திருப்பி வந்துருக்குது, அதுவும் பார்த்தீங்களா ஜங்க் ஃபுட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் சேபர் டூ டைகர் கூட பார்த்திங்கன்னா அதுக்கு நோ மேட்சாக இருந்துச்சு. ஆனால் இதை எடுத்துகிட்டு போனால் அது கிட்டத்தட்ட கால் தூசு கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் எல்லாருமே சீக்கிரமாக சரண்டர் ஆகு, நீலாம் தோக்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா கத்திட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு தானாக கோவம் லைட்டிங் ரேட் பார்த்திங்கன்னா ஈவன் அதோட ஓனர் எந்த கமெண்ட்மே கொடுக்காம அதுவே லைட்னிங் சார்ஜ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா அது ஓனரோட கமாண்ட் இல்லாமலே பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. உடனே இந்த குப்பையை எரிச்சுதல் ஹவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பார்த்திங்கன்னா அமுச்சு விட்றான். இந்த ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அவங்களுமே பார்த்திங்கன்னா லைட்னிங் சார்ஜ் யூஸ் பண்ணி அட்டாக்ஸ் டாச் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதுவுமே பார்த்திங்கன்னா டாச் பண்ணுது. இதே மாதிரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. எல்லாருமே இந்த டீமன் ட்ராகன் ஹவுண்ட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா டக்குன்னு லைட்னிங் ரேட்டை புள்ளி பண்ண ஆரம்பிக்குது. அதாவது அங்கங்கே அசிங்கப்படுத்தி அதை இது பண்ண ஆரம்பிக்குது. சீக்கிரமாக போய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக டார்ச்சர் பண்ணியே கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாங்ஜியா இருக்கான் இல்லையா, அவன் சொல்கிறான். அது கேட்டு அதுவுமே பார்த்திங்கன்னா வருது. அப்போ தான் நம்ம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரேங்க் 3யோட ஸ்ட்ரென்த் பஃப் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி அதை டாச் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா அதோட ஸ்பீடுமே பார்த்திங்கன்னா அதிகமாகுது. எல்லாருமே லைட்னிங் ரேட்டோட ஸ்பீடு எப்பயும் விட இன்றைக்கி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நானுமே எதுவும் தப்பாக பார்க்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அது யூஸ் பண்ண அந்த அட்டாக் ரேங்க் 7ஓட லைட்னிங் சார்ஜ் கிட்டத்தட்ட யாராலையுமே யூஸ் பண்ண முடியாது. தண்டர் ஸ்லாஷ் அந்த அட்டாக்கோட பேர். அதான் நம்ம ஹீரோ அந்த மாதிரி சீக்ரெட் ஆர்ட்லாம் கற்றுக் கொடுத்துருப்பான் இல்லையா. அதனால் இது ரேங்க் 1 தான், யூஸ் பண்ணுறதுலாம் ரேங்க் 7. எல்லாருமே ரேங்க் 1ஓட லைட்னிங் ரேட் ரேங்க் 7ஓட ஸ்கில் தண்டர் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்பவுமே டேலண்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஹவுண்ட் பார்த்திங்கன்னா தோற்று போயிடுச்சு. அப்படியே கிட்டத்தட்ட ஒன்றுமே கான்சியஸ்னஸோடு இல்லாமல் பார்த்திங்கன்னா விழுந்து போயிடுச்சு. அந்த ஹோஸ்ட்மே இது அன்பிலீவபிள். ஏன்னா ஒரு தண்டர் ஸ்லாஷ் அதுவும் இல்லாமல் அந்த லைட்டிங் ரேட் 7th ரேங்க் ஸ்கில்லை யூஸ் பண்ணி காப்பாற்றி ஜெயிக்க வச்சிருக்கு. நம்ம நம்மளோட இந்த ரவுண்டோட வின்னர் கங்க்ராட்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சூயானிங் தான் பார்த்திங்கன்னா வின்னரு. இந்த ரவுண்டோடது எல்லாருமே உடனே அப்படியே இந்த பக்கம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்பவுமே அன்பிலீவபிள், ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப அருமையாக சண்டை போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒருவேளை அந்த பெட் ஸ்டோரில் அவன் தான் ஏதாச்சும் வேலையை பார்த்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் யோசிச்சுட்டு இருக்காங்க. மேபி அந்த பெட் ஸ்டோர் ஓனரோட ஹிடன் எக்ஸ்பர்ட்டாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் என்னென்ன யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே நாயெல்லாம் லைக் அங்கங்கே அசிங்கமாக இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அதை இந்த மாதிரிலாம் பண்ணாத அவனுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன் மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான். எல்லாருமே அங்கே ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா அங்கே ஃபைட்டில் லைட்னிங் ரேட் ஜெயிச்சிச்சு இல்லையா, எல்லாருமே ஷாக்கில் இருக்காங்க. எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம ஹிஸ்ட்ரியோட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை விட்னஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோஸ்ட்
பார்த்தீங்கன்னா சொல்கிறார். ஏன்னா ஒரு நார்மல் ரேங்க் 1ஓட பெட்டு வந்து ரேங்க் 7 ஸ்கில்ல வந்து யூஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயுமே நடக்காது, நடந்ததும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டு அவனுக்குமே வந்து பயங்கரமாக கோவம் வருது. உடனே வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்து உன்னை இது பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பெட்டை வந்து எடுத்துகிட்டு வரான். ஸோ இதோட பேர் கோலம் ரைனோ பீஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட்டாக ஃபைட்டு வந்து யாருமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. இதை வந்துட்டு இவன் தோது பண்ணதுனால அடுத்த ரவுண்ட் அதாவது ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரான். ஸோ இதுக்கு மேலே உன்னோட அந்த தண்டர் ஸ்லாஷ் இதுக்கு மேலே ஒர்க்கே ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். பார்த்தா அவங்களுமே வந்துட்டு கிட்டத்தட்ட இது எர்த்து டைப் பெட்டு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு என்னால் ஒழுங்காக எதுவுமே யூஸ் பண்ண முடியாது போலே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ ஹோஸ்ட்மே வந்துட்டு இப்போதைக்கு அவர் ரேங்க் 4ஓட கோலம் ரைனோ பீஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட இவங்களுக்குள்ள 3 ரேங்கோட கேப் வந்து இருக்குது. ஆனாலுமே லைட்னிங் ரேட் என்ன வேணால் பண்ணும் நம்மளுக்கு தெரியாது. சரி லைட்னிங் ரேட்டை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி வந்தீங்கன்னா சொல்கிறார். ஸோ அதனால் மேட்ச் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு பரவாயில்ல அவனோட ட்ரம்ப் கார்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பயப்படாமல் இருக்குது. இது என்னன்னே தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. சரி மேட்ச்சை வந்து நம்ம பிகின் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போதே அவன்ட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் 2ஓட ஸ்ட்ரென்த் பஃப் போட்டுறான். ரேங்க் 2ஓட வின் பிளேசிங் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பஃப்லாம் பயங்கரமாக ஏற்றி விட்டுருக்கான். சாலிடிஃபை பிளேசிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டு இருக்கான். ஸோ இது வந்து வார் டைமரோட ஸ்கில்லு. ஜாங்ஜியா வந்து பார்த்திங்கன்னா அவனோட கோலம் ரைனோ பீஸ்ட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டஃப்லாம் வந்து கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ப்ரெஷருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது போலே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது பஃப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போயிடுது. கிட்டத்தட்ட இந்த ஸ்டூப்பிட் ராட் வந்து அப்படியே லைக் எப்படி சொல்கிறது நசுங்கி சாவ போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அதுக்குள்ளே அடுத்த ஜம்ப் வந்து பார்த்திங்கன்னா போட்டு அது வந்து லைட்னிங் ஆஃப்டர் இமேஜ்ன்ற ஒரு ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு கிட்டத்தட்ட இன்னொரு ரேங்க்ஸ் அவனோட ஸ்கில். இதை பார்த்துட்டு இன்னும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. அந்த ஜாங்ஜியா வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டாக பண்ணிடுறான். ஸோ அந்தளவுக்கு அவன் வந்து ஷாக்கில் இருப்பான். கிட்டத்தட்ட அவன் அன்கான்ஷியஸ்னஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா போய் கிட்டத்தட்ட இந்த ரவுண்டுமே நம்ம சூயானிங் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட வின்னர் சூயானிங் வந்து நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணுவோம். ராட் கிங் இவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு நான் கனவே தான் காண்றேனா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த பெட் ஸ்டோருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போய் அவன்கிட்ட தான் எதாவது சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 10,000 வந்து ஏர்ன் பண்ணுறது 7 நாளில் ரொம்பவுமே கஷ்டம். ஆனால் பரவாயில்ல நான் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் பிரேக்கப் ஆன மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த காசுனால லைக் நம்ம கடைசியாக பார்த்தோம் இல்லையா அந்த மேட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து மாட்டிகிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட் டைப்னால என்னால் அதிகமாக காசு ரெடி பண்ண முடியாது போல். செகண்ட் டைப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸும் என்கிட்ட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே லைட்னிங் க்ளவுட்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போய் ஏதாச்சும் வேலை பார்க்கணுமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஏன் தான்டா என்னை இப்படிலாம் சாவடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தனியாக உட்காந்து கட்டியிருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னா நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.